ஓகே, கடைசியாக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்காக யாரோ அமைச்சிருக்காங்க இல்லையா? ஹாய், குட் பேர்ட் அக்லில செம்மையா பண்ணிட்டீங்களா? ஆனால் சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா? நீங்கள் கத்துனது அவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல, கரெக்டா? What? Please, one more time. ஹாய், குட் பேர்ட் அக்லில செம்மையா பண்ணிட்டீங்களா? ஆனால் சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா? இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டுங்க. சாரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், அது ஏஐ வச்சு பண்ணது. ரொம்ப சாரி. நீங்கள் வந்து தப்பு யாரையாவது அடிக்கணும், திட்டணும், எல்லாம் வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஆல் தேர் நம்பர்ஸ். அப்படியே என்னோட கண்ணு தண்ணி வேற வருதுங்க. திஸ் இஸ் அன்ஃபேர். தப்பு இல்லை ரொம்ப. இவர் வந்து ஒரு ஐ எம் மேனிஃபெஸ்டிங் திஸ் ஃபார் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர் கண்டிப்பாக உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவார். இன் அ குட் வே, பிளெஸிங் யூ. ஓகே. அது தளபதி விஜயானு அவரை பார்த்ததும் செம்ம குஷியான அஜித் பட நடிகை பிரியா வாரியர். ஆனா அடுத்த செகண்டே இப்படி ஒரு ட்விஸ்ட் அவங்க எதிர்பார்க்கலங்க. நடிகை பிரியா வாரியர் ரீசெண்டா ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. குட் பேட் அக்லி படத்துல லாஸ்டா நம்ம பார்த்திருப்போம். அதுவும் அந்த டான்ஸ் அல்டிமேட். இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா விஜய் சாரை பார்த்ததும் பிரியா வாரியருக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. ஈவெண்ட்ல ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா விஜய் சாரோட ஒரு வீடியோ வந்து அவங்க போட்டிருந்தாங்க. குட் பேட் அக்லில செமையா பண்ணிட்டீங்கம்மா, ஆனா சிம்ரன் மேமோட இன்னொரு ஆல் டைம் பெஸ்ட் ஒன்னு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல விஜய் சார் பேசின மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு பிரியா வாரியருக்கு அவ்வளோ சந்தோஷம். விஜய் சார் தான் இதை சொல்லியிருக்காரு போல அப்படின்னு சொல்லி செம்ம குஷி ஆயிட்டாங்க. அவங்களோட கண்ணிலேயே அவ்வளோ ஹாப்பினஸ் பார்க்க முடிஞ்சது. இதை பார்த்துட்டு ஆங்கர் பாவனா பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணு ஒன்னும் தெரியாத வெள்ளந்தி குழந்தையா இருக்கேப்பா, நான் ஒரு உண்மையை இங்க சொல்லி ஆகணும், அதை ஏஐ வச்சு உருவாக்கின வீடியோங்க, விஜய் சாரை வச்சு நாங்க கிரியேட் பண்ண வீடியோ உங்களுக்காகன்னு உண்மையை உடைச்சிட்டாங்க. என்ன குமார் இப்படி ஆயிடுச்சுன்னு பிரியா வாரியர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா சோகமாயிட்டாங்க. தளபதி விஜயை பார்த்து செம்ம குஷியானாங்க. இன்னொரு பக்கம் தல தோனி பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீம் சிஎஸ்கேவா அதுவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிரியாவை நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்துல பார்த்திருப்போம். அண்ட் குட் பேட் அக்லி படத்துலயும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஹிந்தி படங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே இந்த ஈவெண்ட்ல அவங்க நிறைய விஷயங்கள் பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.